புதுக்கோட்டையில் அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் சூரிய சக்தியுடன் கூடிய தெருவிளக்குகள் அமைக்கும் பணிக்கு உத்தரவு பிறப்பித்ததாக அரசு ஏமாற்றியதாக ஏற்று வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் சூரிய சக்தியுடன் கூடிய தெருவிளக்குகள் அமைக்கும் பணிக்கு உத்தரவு வழங்கிய 8 வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட 11 பேர் மீது அரசை ஏமாற்றியதாக புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 8 பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்தனர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு சூரிய சக்தியுடன் கூடிய தெருவிளக்குகள், அதாவது சோலார் விளக்கு என்பதை அமைக்கும் பணியை தொடர்பாக எந்தவித அறிவிப்போ செய்தித்தாள் விளம்பரமோ செய்யாமல் விலை புள்ளி பெறாமல் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒப்பந்த நிறுவனங்களிடமிருந்து கூடுதல் விலைக்கு சூரிய சக்தியுடன் கூடிய தெருவிளக்குகள் அமைக்க உத்தரவளித்து அதற்கான தொகையையும் விடுவித்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் லஞ்ச தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை புதுக்கோட்டை டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையிலான போலீசார் மேற்கண்ட விசாரணைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேகுடி, கந்தரகோட்டை, திருவரங்குளம், அறந்தாங்கி, அரிமளம், கரம்பக்குடி, குன்றாண்டார் கோவில், திருமயம் ஆகிய 8 ஊராட்சி ஒன்றியங்களில் அந்தந்த காலகட்டத்தில் பணியாற்றிய ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் 8 பேர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்ததை தொடர்ந்து அப்போதைய காலகட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்களாக இருந்த சிவகாமி, ஆயிஷா ராணி, ரவி, சங்கர், அசோகன், அரசமணி, ரவிச்சந்திரன் மற்றும் கலைச்செல்வி மற்றும் ஒப்பந்ததாரர்கள் பழனிவேல், காந்திமதி, ஷேக் அப்துல்லா உள்ளிட்ட 11 பேர் மீது ரூபாய் 3,72,33,906 ரூபாய் அரசை ஏமாற்றியதாக 8 பிரிவுகளின் கீழ் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவர்களில் இந்த ஒப்பந்ததாரர் பழனிவேல் அதிமுக எம்ஜிஆர் மன்ற இளைஞர் மாவட்ட செயலாளராக தற்போது செயல்பட்டு வருகிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.